கேரளா லாட்டரியில் 2ஆம் தேதி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு, இவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கு, இதிலேருந்து எப்படி அந்த நம்பர் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சின்ன விலாவரியாக பார்த்துருவோம். இப்போது 8, 9, 6 கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 8, 9, 6லேருந்து 255 எப்படி எடுக்கிறது? 8க்கு அதாவது 10 - 8 = 2 ஏ போர்டு. சரிங்களா? அடுத்து 2 நம்பரும் பிசி சேம். இப்போ 9, 6 9 + 6 = 15. 15க்கு 5, 2 சைடுமே 5 அப்படி எடுத்துட்டாங்க. அதனால் இவங்க கொடுத்த இந்த கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம நாளைக்கு நம்பரை கண்டுபிடிப்போம். 4, 6, 7. சரிங்களா? இப்போது இதிலேருந்து தான் நம்பர் வரப்போகுது. இந்த 4, 6, 7ல் எந்த நம்பர் வரப்போகுது? 3 நம்பரில் ஒரு நம்பர் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். நம்ம பிசி மட்டும் பார்ப்போம். பிசி மட்டும்தான் இப்போ முன்னாடி உள்ள கெஸ்ஸிங்க்கு கால்குலேஷன் எடுத்தோம். அப்படி பார்க்கும்போது 6, 7 இந்த 2 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ 6 + 7 = 13. அப்போ 3 பிசியில் 3 வருது. அதாவது எந்த இடத்துல 3 வரப்போகுது? இன்னொன்று 7 - 6 = 1 வருது. அப்போ 1, 3 வருது. இல்லாட்டி 2, 1 வரணும், 2, 3 வரணும். அப்படி இல்லைன்னா 1, 3 வரணும் அல்லது 31 வரணும். சரிங்களா? பிசி இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பிசி = 31. சரியா? பிசி = 13. இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி நம்ம அந்த நம்பரை உள்ளே வச்சு பார்க்குறோம். சரிங்களா? இப்போது இவங்க பி போர்டு 9 கொடுத்துருக்காங்க. இந்த 9 10 - 9 அப்போ 1. பி போர்டு 1. சி போர்டு 5 - 2 3. அப்போ பிசி 13 வருது. இதே மாதிரி ஏ எடுத்திங்கன்னா 1 2 உட்காரணும், இல்லாட்டி 9 உட்காரணும், இல்லாட்டி 5 உட்காரணும். அப்படி இல்லைன்னா 5 + 2 7 உட்காரணும், அல்லது 9 - 2 7 உட்காரணும். அப்போது நமக்கு வர்ற ஏபிசி என்னது? 7 1 3 வருமா? உங்கள் கால்குலேஷன் வருது. தொடர்ந்து நம்மளுடன் இணைந்திருங்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். இதுவரைக்கும் கொடுத்த கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். நம்பரு 713 எடுத்துருக்கோம். அதே மாதிரி மற்றவங்க வேறு ஒருத்தவங்க கால்குலேஷன் கொடுத்தாங்கன்னா டி போர்டும் சேர்த்து கால்குலேஷன் எடுப்போம். நன்றி, வணக்கம்.